நீங்களாம் பேசாத பார்த்தா ஜெப விண்ணப்பம் தினமும் விபிஎஸ் நடக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, காத்தம்மாவுக்கு விளாட்ற நேரமே உட்காருங்கம்மா. முந்தானத்து வந்து கேட்குது, காலையில் 6 மணிக்கு உட்காந்துருக்கிறேன், உங்கள் சாவியை கொடுங்க, வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்றது. ரொம்ப காத்தம்மாவை நினச்சா சிரிப்பு தான் வருது. ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த வயசுலேயே அவங்க பாருங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த யூத்து மாதிரி எல்லாம் அப்படியே எங்கிட்ட சுற்றிட்டு வருவாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் 10 நிமிஷம் ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறேன்னா, ஜெபத்தால் தான் இதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஜெபத்தால் தான் என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். பணம், ஜெபம், 2வது பணம், பொருளாதாரம், இதில் தான் நடத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போகிற போக்கில் என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கி போட்டு போயிடக்கூடாது. இந்த அரசியல்வாதிக்கு அப்புறம் இது கொடுத்தாங்க ஓட்டுக்கு, பார்த்தா நிறையா ரோட்டில் தான் கிடக்கு. அந்த மாதிரி இதை தூக்கி போடக்கூடாது. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார். கொஞ்சத்தில் நீங்கள் இந்த இதில் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களை கர்த்தர் இன்னும் அநேக நேரங்களில் உங்களை நம்பி சில காரியங்களை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு வேதத்துக்கு நேராக போகிறோம். நம்மளுக்கு மணி கம்மியாக இருக்கனால போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இதை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவர் மறுமொழியாக சொன்னான். பாருங்க, சில வாரங்களுக்கு முன்பாக இந்த எலிசாவை குறித்து நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எலிசா ஃபஸ்ட்டு தலைப்பு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, பெஸ்ட்டு எலிசா பெஸ்ட்டு பார்த்தா யூடியூப்பில் இருக்க அந்த செய்தி. அது முதல் பார்ட்டு தான் நான் போதித்தேன். 2வது நான் போதிக்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு குருத்தோலை ஞாயிறு, புனித வெள்ளி, அப்புறம் வாக்கு தத்தார் அதெல்லாம் வந்ததுனால அதை போதிக்க முடியாமல் வச்சுன்னு இன்றைக்கு அந்த முடிக்க விரும்புகிறேன். அவன் எப்படி ஃபஸ்ட்டானா, பெஸ்ட்டாக வந்தால் எப்படி ஃபஸ்ட்டானா, இதை நான் முடிக்க விரும்புகிறேன். நான் முடித்தது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, அவன் ஏர் ஓட்டி கொண்டிருந்த போது அங்கே போய் அவன் சால்வையை போடுகிறான் என்கிறோட நான் முடித்தேன். நான் இல்லாட்டி நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். ஏன்னா அதை கேட்டால் தான் இது உங்களுக்கு புரியும். முதல் பார்ட் உங்களுக்கு புரிஞ்சால் தான் 2வது இது புரியும். அப்போ இன்னைக்கு எப்படி அவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எப்படி அறிமுகம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை வேதம் எப்படி அறிமுகப்படுத்துன்னு பாருங்க. இவனுடைய அறிமுகம் பயங்கரமாக இருந்துச்சு. 12 ஏர் மாடுகளை உழுது கொண்டிருந்தானா. ஆனால் இப்போ எப்படி வேதம் அறிமுகப்படுத்தவன, எலியாவின் கைக்கு, நீங்கள் மறக்கக்கூடாது, இந்த வசனத்தெல்லாம் மறக்கவே கூடாது, உங்கள் மனசில் ஆழமாக பதியணும். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசான்னு போட்டிருக்கு. அற்பமான அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? இது உயர்வா, இது உயர்ந்த பதவியா, கீழான பதவியா? கீழான பதவி. நாங்கள் சாப்பிட்டு வர மனுஷனுக்கு தண்ணி ஊற்றுறது ஒரு பெரிய பதவியா? இவன் வெளியில் எங்கிட்ட போனால் இவன் தான் தண்ணி ஊற்றணும், இவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. சாதாரண ஆரம்பமான அற்பமான நிலை தான். ஆனால் எப்படி இந்த எலிசா பிற்நாட்களிலே தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, இவன் தேசத்தில் முதன்மையானவன். இன்னும் கேட்டிங்கன்னா, ராஜாக்கள் எங்கேயாவது யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இவனுடைய வார்த்தையை கேட்டு போகலாமா போகக்கூடாதா என்று சொல்லி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாக்கள் இவன் வீட்டு வாசலில் கிடந்தாங்க. இன்னும் சொல்ல போனால், நாகமன் சீரிய தேசத்தினுடைய தளபதி, அவன் இவன்கிட்ட சுகம் பெறுகிறான். எப்படி ஆனான்? அற்பமான ஆரம்பம் எப்படி தான் இருந்துச்சு அவனுக்கு? அற்பமான நிலை தான். வேதம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும். ஆரம்பிச்சு ஆரம்பத்திலே முடிச்சிட்டேன்னா நீ சரியா வாழலைன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ வாங்கி பயன்படுத்தலைன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம்.
விதி மதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் தாளந்துகளையும் அவனுக்கு அழைக்கப்பட்ட கிருபைகளை வைத்திருக்கிறார். உலகத்தார் மனிதன் இன்னைக்கு இருக்கிறாங்க, அற்பமாக ஆரம்பித்து அவங்க முடிவை பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கிறவனை முடிக்கிறாங்க. அப்துல் கலாம் சாதாரண, நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரண ஒரு ஓலை குடிசையில் படித்து காலையில் பேப்பர் போட்டு படிக்க வசதி வாய்ப்பு இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அற்பமாக ஆரம்பித்த அந்த அப்துல் கலாம் அவன் முடிவு எப்படி இருந்துச்சு? சம்பூர்ணமாக இருந்தது. தேசத்துக்கு, இந்தியா தேசத்துக்கு ஜனாதிபதியாக வந்தான். உலக நாடுகளே மிரள வச்சு வெடிகுண்டை கண்டுபிடிச்சான். அப்துல் கலாம்னு நம்ம என்னத்தை கற்றுக்கலாம்னா, குடிசையில் பிறந்தாலும் நீ என்ன பண்ணலாம், கோபுரத்துக்கு வர முடியும்னான்னு அப்துல் கலாம் நம்மளுக்கு சவால் விட்டு போனேன். கடவுளை அறியாத அந்த அப்துல் கலாமே அப்படி செஞ்சா நீங்களும் நானும் யாருங்க? உற்சாகமாக சொல்லுங்க. ஆண்டவரை சொந்தமாக அறிந்த ஜாதி நம்ம, அவரை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளை நம்ம எப்படிங்க இருக்கணும்? அற்பமான நிலை தான். அப்புறமே அற்பமான நிலை தாங்க எல்லாமே. சாதாரண ஆலமரத்தின் விதை பார்த்தா அற்பமாக இருக்கும், ஆனால் அதை விதைச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஆலமரமாக மாறும், பயங்கரமாக வளரும். அநேகர் வந்து அதில் தஞ்சம், குருவிகள், மனிதர்கள் தஞ்சம் அடையலாம். பாருங்க, அதே மாதிரி தான் இன்னொரு மனுஷன் ஹிட்லர். சாதாரண அற்பமாக தான் ஆரம்பித்தான் வாழ்க்கையை. ஒரு சோல்ஜராக இருந்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இராணுவத்தில் குண்டு அடிப்பாங்க, ஒரு பெட்டியை திறந்து குண்டு எடுத்து கொடுக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? புல்லோட்டு எடுத்து கொடுக்கணும். அந்த வேலையில் தான் ஹிட்லர் இருந்தான். சாதாரண ஒரு நிலையில் தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் யுத்தம் வந்ததுங்க, இன்னொரு தேசத்துக்கும். அந்த தேசத்துக்கு அப்போ அந்த பகுதியில் யாருமே போக பயப்பட்டாங்க. ஹிட்லர் அந்த சின்ன வயசில் சொன்னான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி கொண்டு அந்த இடத்துக்கு அவன் போன போது இராணுவம் மிரண்டது. நீ தாண்டா சரியான ஆளுன்னு சொல்லி அந்த இராணுவத்தில் அவனுக்கு பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதோடைய விளைவு ஜெர்மனி தேசத்துக்கே தலைவனாக வந்தேன், லீடராக வந்தேன். அநேக உலக நாடுகள் ஹிட்லரை பார்த்து பயந்துச்சு. நான் சொல்கிறேங்க, எல்லாமே அற்பமாக தான் ஆரம்பிப்போம், ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு ஆட்டாளை நான் பார்த்தேங்க, நீ ஏழையா பிறப்பது உன்னுடைய தவறல்ல, நீ ஏழையாவே என்ன பண்ணிடக்கூடாது, மறிச்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏழையா பிறப்பது தவறல்ல, நீ ஏழையாவே என்ன பண்ணிடக்கூடாது, மறிச்சிடக்கூடாது. நீ கடன் வாங்குவது தவறல்ல, கடனோடு நீ என்ன பண்ணிடக்கூடாது, உன் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காத. விசுவாசிக்கணும். நீங்கள் வாழ்க்கை அப்படியே போகிற போக்கில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாதுங்க. அதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கலாம், ஆனால் வருஷம் முழுக்க சாகிற வரைக்கும் நீ வியாதியோடு மறிக்கிறது தேவ சித்தம் கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அருமையானவர்களே, அந்த இதில் வந்தவன் தான் நான். கிட்டத்தட்ட 19-18 வயசில் உலகத்தில் ஒட்டுமொத்த வியாதிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. சாப்பிட முடியாது, சாப்பிட்டா உடனே வாமிட்டு வந்துடும், 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியாது, கழுத்து வலி, பயங்கர உடம்பே எனக்கு எப்படி இருக்குன்னா இரவெல்லாம் தூங்க முடியாது. அவ்வளோ வேதிப்பட்டு, அவ்வளோ வேதனைப்பட்டு, நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏதாச்சும் ஒரு டிவியில் ஏதாச்சும் ஒருத்தங்களை காட்டிட்டா உடனே அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தன்வந்திரி தெரியும்? தன்வந்திரி தெரியுமா தெரியாதா? தெரியாதாங்க? தன்வந்திரினா பழங்கானத்தில் இருக்குது. அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து மாத்திரையில் தருவாங்க, ஆனால் அதில் ஒரு கண்டிஷன், பத்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பழங்கானத்தில் இருக்குது தன்வந்திரியா. நிறையா கேரளாவிலேருந்து ஆந்திராவிலேருந்துலாம் அங்கே வர்றாங்க. அங்கே போய் நான் நின்ற போது எல்லாரும் சொன்னாங்க, அதை கரெக்டாக நீங்கள் பத்தியம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, அவங்க சொல்கிற பொருட்களை மட்டும் தொடாமல் அந்த மருந்து சாப்பிட்டா வியாதி, எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகனாங்க. நான் போய் நின்னேன். என்ன வியாதின்னு கேட்டாங்க. உடம்பே வியாதி தான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சில மருந்து மாத்திரைலாம் கொடுத்து டானிக்கெல்லாம் கொடுத்துட்டு பத்தியம் சொன்னாங்க. என்ன பத்தியம் கேட்டிங்கன்னா, தக்காளி போடாமல் குழம்பு வச்சு சாப்பிடணும். எப்படி? தக்காளி போடாமல் குழம்பு சாப்பிடணும். எக்காரந்த கொண்டு புளி அதில் சேர்ந்துடக்கூடாதா? அப்புறம் எப்படிடா குழம்பு வைப்பாங்க? தக்காளியும் புளி இல்லாமல் ஒரு குழம்பா?
மிளகாப்பொடி போடக்கூடாது. போற்றவே கூடாதுன்றாங்க. அட பாவிகளா! முட்டை சேர்த்துறவே கூடாது. முட்டை பொருளான சம்பந்த பொருள் எதுவுமே தொட்டுறக்கூடாது. அப்புறம் இனிப்பு சேர்த்துறக்கூடாதா? ஏங்க இதெல்லாம் ஒரு பத்தியம் பண்ணி கண்டிப்பாக நம்மலாம் என்ன பண்ணணுமா? உயிர் வாழணுமா? அப்படி அந்த உயிர் தேவையா? சரி போய்த்து போகுது, மருந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் சொன்னாங்க வாங்க. சரி வந்துட்டு ஒரு 3 நாள் நான் பொறுமையாக பல்ல கடித்தேன். எங்கள் அம்மா தக்காளி போடாத, அம்மா புளி போடாத. இல்லை தக்காளி போடாமல் புளி போடாமல் எவன்டா குழம்பு வைப்பான்னு சொல்லி வெறும் பருப்பை வச்சு கொடுத்துச்சு. ஒரு நாளைக்கு சாப்பிட்டு 2 நாளைக்கு சாப்பிட்டேன். நான் யோசித்தேன், பேசாமல் செத்தே கூட போயிடலாம், இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அம்மா போடுமா, அந்த மருந்தெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அந்த பத்திய சாப்பாடு சாப்பிட்டாலும் சுகமாகலை. ஆனால் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டேன், ஆண்டவரை பிடிச்சு கொண்டேன், வேத வசனங்களை படிக்க ஆரம்பித்தேன். அந்த எனக்கு வேதத்தை கொடுத்த சொன்னார், நல்லா படி தம்பி. படிக்க 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 வெளிச்சம் உள்ளே போக போக என்ன ஓடி போயிடும்? இருள் போயிடும். நீங்கள் வீட்டில் போய் லைட்டை போடுங்களேன். லைட்டை போட்டோன்னா என்ன குடுகுடுன்னு ஓடும்? இருளா ஓடும். நல்லா சொல்லணும். எலி ஓடும். கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, எலி ஓடுமா ஓடாதா? பள்ளி. பாத்ரூமில் லைட்டை போட்டால் என்னங்க ஓடும்? பள்ளி. உங்கள் வீட்டில் எலி இருக்கா? எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தான் இருக்குது. கரப்பாம்பூச்சி பயந்துக்கிட்டு ஓடும், பார்த்துறீங்களா? அதுக்கு வெளிச்சம்னால என்ன பண்ணாது? பிடிக்காது. அதுக்கு வெளிச்சத்துக்கும் ஆகவே ஆகாதுங்க, கரப்பாம்பூச்சிக்கும் எலிக்கலாம். அது இருளுக்குள்ளே தான் வாழும். நான் சொல்கிறேன், வேத வசனம் என்கிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே போக 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 இந்த பலவீனம், இந்த வியாதி இதுக்கெல்லாம் என்ன செய்யறாது? இந்த வசனத்தை என்ன பண்ணாது? பிடிக்காது, ஓடியே போயிடும் உங்கள் சரீரத்தை விட்டு. அல்லேலூயா, ஆமென். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அடிப்படையை பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சில ஒரு அப்படி எடுத்துட்டு சில காரியங்கள் நான் போகிறப்ப இன்னும் சில பலவீனங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஞானஸ்தானம் எடுத்து அந்த பலவீனம் போயிருந்தாங்க. ஏன்னா என்னால் நிற்க முடியலை. சில பலவீனங்கள் போயிடுச்சு, சில பலவீனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இருக்குது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்து அது போயிருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, பலவீனம் போல. எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சளி பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை இருக்கும். சைனஸ், அது சைனஸா? சளி பிடிச்சா எனக்கு விடவே விடாதுங்க. அது எப்போ பிடிக்கும் கேட்டிங்கன்னா, மழை காலத்துலேயும் பிடிக்கும், வெயில் காலத்துலேயும் பிடிக்கும். என்ன தான் செஞ்சாலும் அது பிடிச்சிருச்சுன்னா போகிறதுக்குள்ளே நான் படுற பாடு, இழப்பூர் எல்லாம் வரும். அப்போ நான் கருணை ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் ஸ்கேன் எடுத்து இதெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சாலும் ஆனால் போகல. அப்போ ஒரு ஊழியர்கிட்ட நான் போனேன். அந்த ஊழியரை நான் சந்தித்தே தான் என் வாழ்க்கை பாதையை மாற்றினது. அவர்கிட்ட போய், ஐயா அந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்குது, ஆனால் வேதத்தில் சொல்லுது இஸ்ரவேல் கோத்திரவிலில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, அவர் நம்முடைய பாவங்களை வியாதிகளை எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு, ஆனால் எனக்குள்ளே இன்னும் இருக்கேன் கேட்டப்ப அவர் 2 காரியம் சொன்னார். நான் இப்போ ஜெபம் பண்ணுவேன், உனக்கு சுகம் ஆகும், ஆனால் அது தற்காலிகம். உனக்கு நிரந்தர சுகம் வேணுமா தற்காலிக சுகமா கேட்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிரந்தரம் கேட்போம். என்ன பாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறது பண்ணுறீங்க, நிரந்தரமாக ஜெபம் பண்ணுவேன். தற்காலிகத்துக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், நிரந்தர சுகம் பண்ணுறதுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவைன்னார். என்னான்னு கேட்டார். அப்போ தான் அந்த கொரிந்தியர்கள் எடுத்து காட்டினார். உன் வாழ்க்கையில் என்னைக்கு அதாவது அவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அந்த சொன்னார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோருடைய அந்த ஜீன் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிற புரியுதா புரியல உங்களுக்கு? நம்முடைய மூதாதையுடைய ஜீன் யாருக்குள்ளே இருக்கா? அப்படியே பரம்பரையாக வந்து யாருக்குள்ளே வந்துருதா? நம்மக்கிட்ட வருது. ஜென்ம சுபாவம், அந்த ஜீன், அந்த ரத்தம் அப்படியே வருது. சொல்லுவாங்கள்ல, அப்பனை போலே இருக்காட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அம்மாவை போலே மூக்கு இருக்கான்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எதுங்க? ஜீன் தான். அந்த ஜீன் வந்து சரீரத்தில் மட்டுமல்ல, அது உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யும். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னதான் ரட்சிக்கப்பட்டு என்னதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உன் பாவத்துக்கு மறிச்சிருந்தாலும் நீ விட்டு கொடுக்காத வரைக்கும் சில காரியங்கள் உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன் கேட்டால், அந்த ஜீனை சொன்னார். ஜென்ம சுபாவம், உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம் போகணும். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளது முன்னாடி நீ எப்படி வாழ்ந்தையோ அதே மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? வேடிக்கை பார்க்காது. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, எப்பா இங்கிட்ட வந்துருங்க, ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, வந்துருங்க.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வாங்க எல்லாரும், அவங்க பார்த்துக்குறாங்க. நீங்க நம்மளுக்குள்ள வந்து வசனத்துக்குள்ள வந்துருங்க. அவர் சொல்றாரு, அப்ப அந்த ஜென்ம சுபாவம் உனக்குள்ள தொடராம இருக்கணும். ஒரு இந்து மக்கள், ஒரு புது ஜனங்கள் வந்தால் ஜெபம்னா சரியாயிரும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு உனக்கு சில காரியங்கள் வருதுன்னா நீ எங்கேயோ வாசலை திறந்து விடுகிற அப்படின்னாரு. அப்போ கேட்டார், யார் மேலே உனக்கு விரோதியாக பார்க்குற எரிச்சல்? அப்போ எனக்கு சில பேர்த்துக்கு மேலே இருந்துச்சு அன்னைக்கு. ஏன்னா நான் நன்மை செஞ்சவங்களாம் விரோதமாக எழுந்திரிச்ச போது அவங்க எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா அவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்போ நான் சொன்னார், அப்போ நான் கேட்டேன், அப்போ நன்மை செஞ்சவங்களாம் இப்படி எந்திரிக்கும் போது நம்ம இப்படி தான் இருக்கணுமா, இதுதான் வாழ்க்கைன்னு கேட்டேன். அதான் அவர் சொன்னார், முன்னாடி இருக்கிற மாதிரி நீ வாழக்கூடாது. இப்போ நீ யாருக்கு பிறந்திருக்கிற? கிறிஸ்துவுக்கு. சொல்லுங்க. இயேசு. இயேசு கிறிஸ்து. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ உன் மூதாருடைய ஜீன் தொடரக்கூடாது. யாரோடைய ஜீன் வரணும் உனக்குள்ள? கிறிஸ்துவின் ஜீன். இயேசுடைய ஜீன். நான் ஆழமான சத்தியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எல்லாம் சரியாக போன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் தொடருது? இப்போ சொன்னார், அந்த ஜீன் உனக்குள்ளே தொடரணும். நீ இயேசுவுக்கு பிறந்தேன்னா நீ யாரை மாதிரி தான் வாழணும்? இயேசு மாதிரி தான் வாழணும். உன் மூதாதையுடைய ஜென்ம சுபாவம் அந்த ஜீன் உன்னை தொடருதுன்னா உன்னைய சில காரியங்கள் பிசாசு அனுமதிச்சுக்கிட்டே இருப்பான். நானே ஒப்பு கொடுத்துட்டேன் இல்லை பாஸ்டர். அப்போ சொன்னேன், முன்னா நீ எப்படி ஒரு உலகத்தான் மாறி போய் ஒரு உலகத்தான் வாழ மாதிரி வாழ போறியா, இல்லை இயேசுவோட பிள்ளையா வாழ போறியா? ஆணி அடிக்கப்பட்டது கூட அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், அவரை காட்டி நீ பெரிய ஆளா தம்பி அப்படின்னு கேட்டார். என்னை அப்படியே கேட்டார், அவரை காட்டி நீ பெரிய ஆளா? அவரே மன்னிச்சு போய் விட்டுக்கிட்டு இருக்காரு, நீ ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற? உனக்கே அந்த சுவா வர மாட்டேங்குது. அப்போ உனக்குள்ள என்ன 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 ஜீன் இருக்கு? மூதாருடைய ஜீன் இருக்கு. அப்போ சில காரியங்கள் பேசின போது நான் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அந்த ஊழியருக்காக நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சளி பிரச்சனை அவ்வளவு அந்த பலவீனத்தில் நான் அவதிப்பட்டேங்க. அப்போ ஒப்பு கொடுத்துட்டேன். அதில் இருந்து இன்ன வரைக்கும் நான் இங்கிட்டு இருக்கையில் என்னை பின்னாடி பேசினா கூட நான் அதை பற்றி என்ன பண்ண மாட்டேன், கேர் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் அப்படி இருப்பார்கள், நான் இப்படித்தான் சொல்லுங்க இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா நான் சொல்றது? அவன் பிசாசு பிள்ளையா இருக்கலாம், நீ யாரோடைய பிள்ளையா இருக்கணும்? அதாவது கோல் சொல்லுகிறவன், உங்களை விட்டு பின்னாடி விட்டு பேசுறவன், உங்களை விட்டு அவமானப்படுத்துறவர்கள், அவரெல்லாம் யாரோடைய பிள்ளைகளா இருக்கலாம்? பிசாசு பிள்ளைகளா இருக்கான். ஆனா நீ யாரோடைய பிள்ளையா இருக்கணும்? மன்னிச்சு போய்கிட்டே நீங்க போய் பாருங்களேன். நான் சொல்றேங்க, சாகுற வரைக்கும் எந்த பலவீனம் உங்களை சூழாது. ஆமென். ஏன்னா நீங்க எப்படி ஆயிட்டீங்க? ஏசப்பாவுடைய பிள்ளையாகி புது சிருஷ்டியா மாறிட்டீங்க. வசனம் சொல்லலாங்க, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியாய். அது சொல்லிக்கிறலாம். நீ இருக்கிறீங்களா? வேதம் பவுல் சொல்றாரு, நீ கோபம் கொண்டாலும் என்ன செஞ்சிடாத, பாவம் செய்யாதே. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கோபம் கொண்டாலும் என்ன செய்வீங்க? அதாவது கோபப்படுறது தவறுன்னு பைபிள் சொல்லலை. எல்லாத்துக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும், பிள்ளைகள் செய்கிறப்ப கோபம் வரும், சில காரியங்கள் கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ணிடாத, பாவம் செஞ்சிடாத. அதை உள்ளே போட்டு அதை அந்த அவங்க மேலே அப்படி போட்டு போட்டு அப்படியே இந்த கசப்பான வேர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கசப்பான வேர் உனக்குள்ள செடியாக இருக்கல, நீ என்ன பண்ணிடு, புடிங்கி எரிஞ்சிரு. மரமா வளர விட்டுறாத. இதெல்லாம் நைட்டு ஒரு மணிக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற. நான் 1 மணிக்கு ஜெபம் பண்ணல, ஆண்டவர் இந்த காரியங்களாம் நீ பேசணும். இந்த சப்ஜெக்டே நான் எடுக்கலை, ஏன்னா எலிசாவை பற்றி எடுக்கலை, இதெல்லாம் ஆண்டவர் பேசினார். எப்படி ஒரு புண்ணு சேஃப்டிக் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவாங்க? செப்டிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கசப்பான வேர் உனக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, எழும்பக்கூடாது. செடியாக இருக்கையில் இப்போ மரமாக வளர விட்டேன்னா உனக்குள்ள சில பலவீனம் பிசாசு கொண்டு வருவான்.
அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இரவுக்குள்ள சூரியன் எப்படி நான் சொல்கிறேங்க, நைட்டும் பகலும் சூரியன் அடித்தா என்ன தான் செய்கிறது? பகல்லே அதோட தொல்லை தாங்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது. நைட்லேயும் அடித்தா என்ன தான் செய்கிறது? சாயங்காலம் மறைஞ்சிருது. அதே மாதிரி நீ அப்படி இருக்கணும். கோபம் கொண்டாலும் பாவம் கோவப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அது அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே போட்டு தேக்கி தேக்கி வச்சு கசப்பான வேற என்ன பண்ணிடாத, எழுப்பிடாத. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் காதுபடியே பேசுனாங்க சில பேர். நாங்கள் இருந்த அந்த இதில் சில பேர் பேசுவாங்க, ஆனாலும் அதெல்லாம் பெருசாக நான் நினச்சிக்கிறது இல்லை. எப்படி சவுல் காது கேளாதன் போல் இருந்தானோ, சவுலை என்ன சொன்னாங்க? இந்த பேலியாளுடைய மகனா நம்மளை ரட்சிக்க போற, இவனா நம்மளுக்கு ராஜான்னு சொல்லி அவனுக்கு பின்னாடி விட்டு பேசுகிறாங்க. பேலியாளின் மகள் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கெட்ட வார்த்தை அதெல்லாம். ஆனால் பேசினப்ப வேதம் சொல்லுது, சவுல் எப்படி இருந்தானா? காது கேளாதவன் காது கேளாதவன் போல் இருந்தானா. அவன் பேசினப்ப சவுல் சொல்ற, எனக்கு காதே கேட்கலப்பா, கேட்கல. நல்ல வார்த்தை தான் என் காதில் கேட்கும். ஆனால் கர்த்தர் பார்த்துங்க சவுலை ராஜாவாக்குனார். அதை தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் பிரசங்கில் போட்டிருக்கு, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனிக்காத. உன் வாழ்க்கை நல்லா ஒரு ஓட்டமாக ஓடணும், நல்லா உற்சாகமாக போகணும், நீ நல்ல பாதையில் போகணுன்னா சில கல், சில முள்ளுக்கள், சில இடையூறுகள் பிசாசு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பியா. எப்படி கொண்டு வருவியா? சில நபர்களை வைத்து உன் வாழ்க்கையில் வருவியான். அதெல்லாம் நீ ஜெயிச்சுட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நீ ஓடணும். ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும்? முன்னாடி இலக்கு தான். அவன் அந்த அந்த எல்லையை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். பின்னாடி வந்து விழுந்தாலும் பார்க்க மாட்டான், முன்னாடி கத்துனா கூட திரும்பி பார்க்க மாட்டான். திரும்பி பார்த்து தோற்று போயிருவான். அவன் கண்ணு பூரா அங்கே தான் சதா இது. அப்படி பாருங்க, அதைத்தான் சொல்கிறேன் நான். உலகம் அப்படித்தான் இருக்கும். நேற்று ஒரு அக்கா வந்து வேதனையோடு சொல்கிறாங்க, இவ்வளவு நான் செய்கிறேன், ஒருத்தன் கூட ரொம்ப இதாக இருக்குது இந்த ஊழியம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இயேசுவுக்கே அந்த நிலைமை தாக்கான்னு சொன்னேன். இயேசுவுக்கே அந்த நிலைமை. சுகமாக்குனதெல்லாம் வந்து பாராட்ட மாட்டாங்க. எங்கே குத்தம் கண்டுபிடிக்கணுமோ பரிசெயர் சதிசை வேத பாருக்கு என்ன வேலை? எதுலடா கோட்டை விடுவேன், எதுலடா குத்தம் கண்டுபிடிக்கணும். இப்படியே வந்தாங்க. ஓய்வு நாளிலே சுகமாக்கலாமா? அதை தாங்க நான் சுகமாக்கணும் நிற்கிறேன், அவனை பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஏசு என்ன சொன்னார்? நான் சொன்னேன், நம்ம இயேசு கிறிஸ்துக்கா பரிசேரி சதிசேரி இன்னைக்கும் அன்னைக்கு செத்துட்டாங்க நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? பறந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இயேசுவ மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் கூட விட்டாங்களாங்க, அரை உயிருக்கெல்லாம் விட்டாங்களா இல்லையா இயேசுவை? நீ தேவனுடைய குமாரன் தான், கீழே இருந்து இறங்கிவ, நீ ஆம்பளையாக இருந்தாவா சொல்லுவாங்கல்ல. நான் ஆம்பளையானு நிரூபிக்கணும்னா நான் இப்படி தான் செஞ்சுட்டு ஆம்பளையா நிரூபிக்க எனக்கு அவசியம் இல்லை. தாங்க சமுதாயம் நம்மளை விடாதுங்க. அதற்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து காட்டணும். நேர செய்திக்கு போவோம். அப்போ எலிசாவுடைய நிலை வந்து எப்படி நிலை தான்? ஆரம்பமான அற்பமான நிலை தான். ஆனால் அவன் தேசத்தில் எப்படி முதன்மையாக வந்தா அதை பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:3 வாசிங்க. யாரும் இல்லையா? எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கின்ற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவள், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றாள். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன். அந்த 7000 பேர் நான் அந்த முதல்ல சொன்னேன். எலியா போய் சொல்கிறாரு, நான் ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்கேன், எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பாகாலுக்கு முழங்காலபடி பாகால் முத்தம் செய்யாதபடி எத்தனை பேரை வச்சுருக்கிறேன்? 7000 பேரை வச்சுருக்கேன். அந்த நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த 7000 பேரில் யார் ஒருத்தர் இருக்கான்? எலிசா. 7000 பேரில் யார் இருக்கா? எலிசா. இப்போ 7000த்துலேருந்து அவன் எங்கே வரணும்? ஃபஸ்ட்டு வரணும். அதான் சொல்கிறேன், வர விட்டுருமா? அந்த உலகம் வர விட்டுருமா? சமுதாயம் வர விட்டுருமா? இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதையே எடுத்துக்கலுங்க. 2 ராஜாக்களை எடுத்துக்கலுங்க. டப்புன்னு உதவி செய்ப்பா, இந்த பைப்பில் எடுத்து இந்த 50 பேரை வாசி. இந்த 2 ராஜாக்கள் பின்னாடி பாருங்க.
நான் வரேன். 7. வாசிங்க வாசிங்க வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே பாருங்க, நின்றார்கள். தீர்க்கதரிசியில் புத்திரல எத்தனை பேர் இருக்காங்க? தீர்க்கதரிசி புத்திரர் எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர். 50 பேர். இப்ப 7000ல இருந்து எங்க வந்துட்டான்? 50க்கு வந்திருக்காரு. 50க்கு வந்துட்டான். சந்தோஷம் தானே? ஆனாலும் திருப்தி அடைஞ்சிடாத, கொஞ்சம் தோலை தட்டிக்கோ. ஆனா நீ போக வேண்டிய தூரம் எங்க எங்க இருக்கு? என்னை பாருங்க, எல்லாம் புரியுதா புரியலையா? 7000ல இருந்து எங்கெங்க வந்துட்டான்? 50 பேருக்கு வந்திருக்கான். கொஞ்சம் தோலை தட்டிக்கலாம், ஆனா முழு சந்தோஷப்படாது. இப்ப இவன் எங்க போனோம்? முதலிடத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் போனோம். இப்ப சொல்றாங்க, சீசர்லாம் சொல்றாங்க, உன் தலைமை இருக்கிற எலியா எடுத்துக்கொள்ள போறான், அவனுக்கு தெரியுமா அவர் அங்கே போகிறான்னு சொல்லி. நான் சொல்கிறேங்க, இந்த 50 பேத்துக்கும் இந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு? 50. எலியாவுடைய சீசர்கள் 50 பேத்துக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. எலிசாவுக்கும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இவர்கள் அதை பயன்படுத்தலை. தூரத்தில் நின்று தான் வேடிக்கை பார்க்குறேன் தவிர போய் அதை செஞ்சு அந்த முதலிடத்தை பிடிக்கணும் அந்த எண்ணம் இவங்களுக்கு வரவே இல்லை. பாருங்க, இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இவன் முதல் இடத்துக்கு போனான். எலிசா கடந்த 4 நிலைகள், எலிசா கடந்த 4 பாதைகளை குறித்து நான் பார்க்க போகிறேன். சீக்கிரமாக பார்க்க போகிறோம். வாசிங்க. முதலாவது அவன் கடந்த நிலைகளில் முதலாவது நிலை என்ன என்று பார்க்க போகிறோம். வாசிங்க, 2-3 வாசிங்க. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். இப்போது எலிசா முதல் நிலையை கடந்து போக வேண்டியது. முதல் நிலை என்ன பேர் அதுக்கு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் என்னதுங்க? அது என்ன பேரு? கில்கால். கில்கால்னா என்ன? கூகுள் மேப்பில் போய் போட்டிங்கன்னா அதுக்கு வந்துடும். வாட் இஸ் மீனிங் கில்கால் போட்டிங்கன்னா சர்க்கிள்னு வரும் இங்கிலீஷில். அப்படின்னா தமிழ் என்னது? வட்டம். கில்கால்னா என்னதுங்க? வட்டம். எலியா சொல்றேன், இந்த வட்டத்துக்குள்ள இரு, நான் எங்க போறேன்? பெத்தேலுக்கு போறேன்னு சொல்றப்ப எலிசா அந்த வட்டத்துக்குள்ள இருக்க விரும்பல. வட்டத்தை விட்டு வெளியே போனா தான் எங்க போக முடியும்? பெத்தேலுக்கு போக முடியும். நான் சொல்றேங்க, இன்னைக்கு அநேகர் இந்த வட்டத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய சிக்கி தவிக்கிறாங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கிற ஒரு வட்டம், சில வட்டங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி வட்டம்னா என்னன்னு கேட்குறீங்களா? காலைல எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, மறுபடியும் வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, அப்படியே இதுதான் என்னதுங்க? வாழ்க்கை. ஒரு வட்டம். அந்த வட்டம் இதுதான் வாழ்க்கை, இதுதான் வட்டம். இந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கி அப்படியே இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலக மனிதனை கூட நிறைய பேர் சாதிக்கிறாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதான்: எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், நைட்டு வரணும், தூங்கணும், காலைல எந்திரிக்கணும், வேலைக்கு. இதுதான் இந்த வட்டம். இடையில நேரம் கிடைச்சா நோண்டணும். எதை நோண்டணும்? செல்ஃபோனை நோண்டணும். சரி சாட்டு, அந்த சாட்டு, இந்த சாட்டு, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு இவங்க வாழ்க்கைக்கு என்ன இருக்காது? ஒரு சம்மந்தம் இருக்காது. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வட்டத்தை விட்டு நீ என்ன பண்ணணும்? வெளியில வரணும். எலிசா வெளியில வந்தாங்க, ஆனால் இன்னைக்கு சிக்கிக்கிறாங்க வட்டத்துக்குள்ள. இந்த வட்டத்தை விட்டு நீ என்ன பண்ணணும்? வெளியில வரணும். ஒரு வசனத்தை வாசிங்க லூக்கால. அந்த வட்டத்தை குறித்து நான் 14 வாசிங்க.
14-17 வாசிங்க. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவன் அனுப்பினான். வாசிங்க 18. அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பாருங்க, ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அதை வாசிங்க. அது எப்படி சொல்றியாவே? இப்போ இயேசு கிறிஸ்து விருந்து வீட்டுக்கு அழைக்கிறாரு. அவன் என்ன சொல்றியான்னு சொல்றேங்க, அந்த வட்டத்தை சொல்றேன். அவன் என்ன சொல்றியா? ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன். வாசிங்க. ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். அகத்தியமாய் போய் பார்க்கணும் என்னன்னா, அளந்து பார்க்க போறேன்றியான். இப்ப பாருங்க, இடத்தை வாங்கிட்டு அளப்பாங்களா, அளந்துட்டு இடம் வாங்குவாங்களா? அளந்துட்டு இடம். என்னங்க பெரிய கேள்வியா கேட்டேன்? சாதாரண கேள்வி. அளந்துட்டு தான் வாங்குவாங்க. இவன் என்ன சொல்றியா? வாங்கிட்டு போய் அளக்கணும். நான் வாங்கியிருக்கேன், அதை போய் அகத்தியமா நான் அளந்து பார்க்க போறேன். வட்டம், அதை தான் சொல்றேன். சூழ்நிலை என்கிற வட்டத்தை சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா சர்ச்சுக்கு வரல? என்ன சொல்லுவாங்க? தலைவலி. தலையே வெடிச்சா கூட நீ எங்க வந்துடணும்? சர்ச்சுக்கு வந்து. வெடிக்காதுங்க. பிசாசு சிலது சோம்பலை கொடுப்பான். நீ எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். சூழ்நிலை சாக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு முக்கியமான கல்யாணம், நீ போகலாட்டி எனக்கு கல்யாணம் நின்று போக போதா? நீ தான் தாலி எடுத்து கொடுக்க போறியா? பொதுப்படையா பேச. இது நைட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது, நீங்க காலைல தான் சொன்னீங்க. பாருங்க, வட்டத்துக்குள்ள என்ன பண்ணிக்க கூடாது. சீக்கிரம் அடுத்து வாசிங்க சிஸ்டர். வாசிங்க 18. வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். நல்லா நீங்க இந்த வசனத்தை பாருங்க. நான் 5 ஏறு மாடு வாங்கியிருக்கிறேன், அது என்ன பண்ண போறாரா? சோதித்து பார்க்க போகிறேன். ஏங்க முட்டா பயலுக எப்படி பேசுறாங்க பாருங்க. மாடு வாங்கியிருக்காரா, சோதிக்க பாரு. சோதிச்சு மாடு வாங்கலாம், மாடு வாங்கிட்டு சோதிப்பாங்களா? சோதிச்சு தாங்க மாடு வாங்குவாங்க. இவங்க பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலை என்கிற ஒரு வட்டத்தில் சிக்கிக்கிட்டு அப்படியே வெளியே வர மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளை என்ன பண்ண மாட்டார்? முன்னேற்ற மாட்டார். நம்பர் 1 இடத்துக்கு என்றைக்குமே கொண்டு போக மாட்டார். சூழ்நிலை ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது. அதை செய்யறானா அதுக்கு ஒன்று காரணம் வச்சுருப்பேன், இதை செய்யறானா இதுக்கு காரணம் வச்சுருப்பேன். ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க தவிர அந்த வட்டத்தை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. பாருங்க, என்னோட பயணித்தவர்கள் நிறைய பேருங்க. அந்த வாலிப வயசில் என்னோடைய எப்படி ஒரு 20 பேர் ஒரு டீமாக தெரிவோம். என்னோட பயணித்தவர்கள் நிறைய பேர். அன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், 1-2 பேர் தான் பாஸ்டராக இருக்கிறாங்க தவிர மிச்சங்களாம் காலை காணோம். அவங்கெல்லாம் அப்படியே ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு நான் வேலை செஞ்ச நாட்களில் 6 நாட்கள் போவேன். சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டு ப்ரேயர், நாகமலை, புதுக்கோட்டை, இப்படி ஊர். எங்கள் ஊர் மீனாட்சிபுரத்தில் தான் இருந்தது. நாகமலை, புதுக்கோட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு 6 மணிக்கு என் ஒய்ஃபை ஃபோன் அடிச்சு வர சொல்லிவிடுவேன். சிம்மக்கலுக்கு வந்துட்டு அப்படியே சேர்ந்து போயிடுவோம். ஓடுவோம். கத்தருக்காக ஓடின ஓட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்போ திரும்ப வருவோம்? நாகமலை, புதுக்கோட்டை 12 மணிக்கு அவங்க செய்தியை கேட்பாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு வருவோம். வந்து படுப்போம். மறுநாள் இருந்துச்சு வேலைக்கு போவோம். மறுநாள் அதே மாதிரி ஊழியம். என்னைக்கு சூழ்நிலை நாங்கள் பார்க்கவே மாட்டாங்க. என் ஒய்ஃபு பக்கத்தில் எங்கள் அம்மா சொல்லுவேன், டே இன்னைக்கு மழை ஒரு மாதிரியாக இருக்குடா, அது ஒரு மாதிரியாக இருக்கட்டும். நாங்கள் எப்படி போவோம்? நாங்கள் ஒரு மாதிரியாக கிளம்பி போயிடுவோம். சூழ்நிலை என்னைக்கு என்ன பண்ண மாட்டோம்? மழை பேஞ்சாலும் சரி, பேயாட்டும் சரி, ஒரு ரெயின் கோட்டை வச்சுருப்பேன், எடுத்து பொத்திக்கிட்டு ஊழியத்துக்கு ஓடுவோங்க. அப்புறம் என் ஒய்ஃபு கன்சீவ் ஆனவங்க இப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு, பச்சை உடம்புக்காரியை கூட்டு போகாதரா அப்படின்னு சொல்லிச்சு. என்னம்மா கேட்டேன்? பச்சை உடம்புக்காரி, கத்தரை ஆசீர்வதிப்பார், அப்படியே வந்துரு அப்படின்னு சொல்லி பசேரி மாசமாவோட அங்கே சிம்மக்கல் வந்துடும். விட்ட மாட்டாங்க. அதாவது நான் என்ன சொன்னா, வட்டத்துக்குள்ளே நாங்கள் என்னைக்கு என்ன பண்ண மாட்டேன்? சிக்க மாட்டேங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இதை காட்டிலும் பாருங்க, எங்கள் வீட்டில் மாதம் வீட்டு கூட்டம் புதன்கிழமை நடக்கும். அப்போ கன்சீவாகி அவங்க போயிட்டாங்க, சிவகாசிக்கு போயிட்டாங்க.
போனவொடனே நான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி டீ பால்லாம் ஏற்பாடு பண்ணி பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுக்கிறப்ப ஃபோன் வருது. அவங்க அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்குது, விருதுநகர் சிஎஸ்சியில் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, தம்பி சீக்கிரம் நீங்கள் வந்துடணும்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? பயந்து போய் ஏய் கூட்டத்தை நிப்பாட்டு, என் ஒய்ஃபு அங்கே முடியாமல் கிடக்கு, நான் போய் ஆகணும், வட்டம், அதெல்லாம் போக மாட்டேன். வந்தார், 7 மணிக்கு கூட்டம் நடக்கும். வந்தார், அந்த பாஸ்டர் கூட்டத்தை நடத்தி முடித்தார். முடித்ததுக்கப்புறம் என் நண்பர் ஒருத்தனுக்கு தான் தெரியும், அவன் பேர் அசோக்கு. முடித்தோடனே அப்போ என்ன, அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன், அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக, ஏன் நீங்கள் முதலையே சொல்ல வேண்டியான கூட்டத்தை நான் நிப்பாட்டி? இல்லை பாஸ்டர், நீங்கள் சொன்னால் நிப்பாடுன்னு தெரியும், அதனால தான் நான் என்ன பண்ணலை, சொல்லலை. கூட்டத்தை நடத்தினா கர்த்தர் அங்கே என்ன செய்வார்? காரியத்தை அங்கே பார்த்துக்குருவார். நான் போய் அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் போய் பயந்து ஓடுறதுனால எதுவும் ஆக போதா? கடவுள் தான் என்ன பண்ணணும்? இந்த வட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே பதறி அடிக்கிறது, பதறது உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு என்றைக்குமே முக்கியத்துவத்தை கொடுங்களேன். அப்போ அசோக்கிட்ட சொன்னேன், 8:30 முடிஞ்சு 9 மணிக்கு பஸ் ஏறி நைட்டு 12:30 போய் சிவகாசியில் அந்த விருதுநகர் ஆஸ்பத்திரியில் இறங்குறோம். அவன் சொல்கிறாரு, இது ரொம்ப தைரியமான ஆள் மச்சான், கடவுள் மேலே இவ்வளோ விசுவாசமாக இருக்கேன். நான் அப்போ தான் சொன்னேன், வட்டத்துக்குள்ளே நான் என்ன பண்ணலை, சிக்கிக்கொள்ள நான் மாட்டேன். சூழ்நிலைங்கிற வட்டம் எல்லாத்துக்கும் வரும், வட்டத்தில் ஒரு நாளும் சிக்கி கொள்ளாதீங்க. இனிமையானவர்களே, மழை புயல் எதுக்குனாலும் ஒரு நாள் நான் ஊழியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இரவும் பகலும் ஓடுவேன். இன்றைக்கி கூட நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அதனால் செய்கிறீங்க சொல்லலாம். நான் வேலை பார்க்குற நாட்களில் கூட அப்படி தான் என்ன செஞ்சேன், இருந்தேங்க. அன்னைக்கு கூட அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு வந்தனால கூட அப்படி தெரியலாம், வேலை பார்த்த நாட்களில் கூட அப்படி தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் சர்ச்சுக்கு போகிறவங்களாம் மனுஷன், உங்களை மாதிரி அவனை, எங்கள் அம்மா வரல சொல்லும் அப்படியே, உங்களை மாதிரி அவனு சர்ச்சுக்கு போக மாட்டாங்கடா, நைட்டும் பகலும் திரிறீங்களாடா சர்ச்சுன்னு எங்கள் அம்மா சொல்லும். நான் சாதித்ததை விட நிறையா இழந்திருக்கிறீங்க. நேரங்களை இழந்திருக்கிறேன், தூக்கத்தை இழந்திருக்கிறேன். அது நிமித்தம் சில பலவீனங்கள் வந்திருக்கும். அநேக நேரம் தூக்கங்கள் கிடையாது, 5 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் தான் இருந்திருக்கும். அது நிமித்தம் பலவீனங்கள் வந்திருக்கும். பாருங்கள், பணங்களை நிறையா இழந்திருக்கிறேன். வேலை செஞ்சு டெபாசிட் எங்கே பண்ணுறது? ஊழியத்தில் தான் போட்டேன். எனக்குன்னு சொந்தமாக எது வாங்கன்னு ஆசைப்பட்டதே கிடையாது. பூரா ஊழியம் பெட்ரோலு, நைட்டும் பகல் வர்றதுக்கு யாரும் அன்னைக்கெல்லாம் விசுவாசி தான். நாங்கள் ஊழியம் கிடையாது, அன்றைக்கி காணிக்க யாரும் தரமாட்டாங்க. எங்கள் பணத்தை தான் முதலீடு பண்ணுவோம். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு போய் ஒவ்வொரு வீடையும் தட்டி இருக்கிறவெல்லாம் தூக்கி போட்டு என் ஒய்ஃபை பார்க்கும், குளிக்கலையா? அப்போ தான் அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிக்கும் பிள்ளைலாம் போச்சு 2 முக்கார வச்சு 2 செம்பை ஊற்றுறது, வாங்க ஒன்றும் பண்ணாதரா வாடா காய்ச்சலாக வராதுன்னு சொல்லி பிடிச்சி அவங்கள போட்டு பவுடரை டப்புன்னு அடித்து தூக்கி போட்டு ஆட்டோவில் போட்டு ஒரு கொண்டு போகிறது ஆட்டால் அவங்கள பூரா. எங்கிட்டாச்சும் என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி ஆட்டா பிடிச்சாங்க. அப்புறம் பாஸ்டர் பார்த்தாரு, எப்பா 2-3 ஆட்டா வருது, ஒரு வேனை விட்டுன்னு சொல்லி, கண்டிப்பாக விடுங்கன்னு சொல்லி வேனை விட்டார். முல்லைனா இருக்கு, வேனை விட்டா வேனில் இருக்கணும் பூரா என்ன பண்ணுறது, தப்பி தவிர இடையில அங்கே எவனும் வந்துடக்கூடாதுங்க, நாங்கள் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். எவனை நான் கடைக்கு போனாங்கன்னா அவனையும் சேர்த்து தூக்கி போட்டுருவோம். எனக்கு டீ கடைக்கு வந்தையா, டீ கடைக்கு அப்படி இங்கிட்டு போடா, அங்கிட்டு ஏன்டா போகிற, புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ ஆர்வமாக இருப்பான். டீ கடைக்கு வந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுறது. அப்புறம் அவன் தப்பி சொல்கிறேன், நான் டீ கடைக்கு வந்தீங்க, நீங்கள் நாங்கள் என்னையை தூக்கி உள்ளே போட்டுக்கிறீங்கன்னு போன்னு சொல்லி இப்படி ஊழியம் பார்த்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஆண்டவர் ஒரு சபையை நம்பி கொடுத்துருக்காரு. ஆமே, சும்மா கொடுக்க மாட்டாருங்க. இந்த ஆலயத்தை நம்பி கொடுக்குறேன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் பார்த்தார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஆக வேண்டும் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஊழியத்தில் எலும்புங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எலும்பணும், வேறு எதுக்குமே எலும்பக்கூடாதுங்க. என் கண்ணு முன்னாடி ஆத்மா அழியுதே, நரகம் போகிறானே, அந்த பாரம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஆமே, அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. ஆசீர்வாதமாக தேடி வரும் உங்களை நம்பி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்க்கையில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, கர்த்தருக்காக எலும்பு. வேலை செய்கிற நேரம், மிச்சத்தை நேரம் பூரா என்ன பண்ணு, ஆண்டவருக்காக நேரத்தை பயன்படுத்து. செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி சொல்லுவேங்க,
எப்போ பார்த்தாலும் அன்னையிலேருந்து நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் 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 ஊழியம். என் சொந்தங்களுக்கு நேரம் நான் செலவழிச்சே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஓடுறியாடா, எப்போ பார்த்தாலும் இது பண்ணுறியாடா, என்னைய கூட பார்க்க மாட்டேங்கிறேன்னு. என் குடும்பத்தார் என் மேலே ஒரு குற்றம் வைப்பாங்கன்னா அதுக்கு நான் குற்றவாளியாக இருப்பேன். ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஊழியம். இன்றைக்கி என் பிள்ளைகள் கேட்குறாங்க, டாடி எங்களை எப்போ குற்றாலம் கூட்டு போவீங்க? 3 வருஷமாக கேட்டாங்க. நான் சொல்லுவேன், ஒரு அண்டா தண்ணியை மேலே வச்சு அப்படியே டவக்குன்னு ஊற்றி விட்றேன், அதான் என்னது? குற்றாலம். குற்றாலத்துக்கெலாம் போகக்கூடாது, நம்மளுக்கு ஊழியம் இருக்குது, இங்கே போகணும். பூங்காக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை கூட்டு போவேன், மற்ற நேரம் பூரா ஊழியம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கேட்டிங்கன்னா, நான் என்னைக்கு என்ன பண்ணலை சொல்லுங்க? வட்டத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய தாளந்து, என்னுடைய வயசு, என்னுடைய நேரங்கள் எல்லாமே நான் அவருக்கு தான் செலவழித்தேன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், வட்டத்தை விட்டு என்ன பண்ணிடுங்க, வெளியே வந்துடுங்க. எனக்கு தெரியும் ஒரு சிஸ்டரு, இந்த 40 நாள் ஜெபத்துக்கு நான் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நான் வர்றேன்னு சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே, நீங்கள் நினச்சிடா சிஸ்டர், அவங்க தெரியும் எனக்கு வந்து, இல்லை இப்போ வராதிங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் ஜெபிக்க வராருன்னா அந்த ஜெபத்தை தடுக்காதீங்க, உங்கள் வீட்டுக்கு வரணும்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அனுப்புவார்னு சொன்னேன். இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் வீட்டில் தான் இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு விடும். எங்கே இருங்க, ஒருத்தவங்க பொய் சொன்னால் அதை எங்களுக்கு ஆண்டவர் கட்டி ஆவி பகுத்தறிகிற என்ன இருக்கும், வரம் இருக்கும். நீங்கள் 3 பேர் பேசிக்கிருப்பேன், நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாருன்னு. ஆனால் பின்னாடி கண்ணை காட்டுறது வந்து எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணிடும் சொல்லுங்க, தெரிஞ்சு போயிடும். கண்ணுலேயே சில பேர் பேசுவாங்க, அப்படி இப்படி பேசுவாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன். அதான் ஆவியை பகுத்தறிகிற அறிவு. அந்த சிஸ்டரு சரின்னு விட்டுட்டேன். 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நான் அழுகுறாங்க. ஏம்மா? மகன் போய் ஒரு சிக்கக்கூடாதுல சிக்கிக்கிட்டான். சிக்கி அந்த அம்மா ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுது. நான் சொன்னேன், இன்னைக்கு வீட்டுக்கு ஜெபம் பண்ண இதுக்கு தான் நான் வரேன்னு சொன்னேன். தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுது. போங்க, அந்த பிரச்சனைக்கு போனோம். என்ன செய்ய பாருங்க, அந்த சூழ்நிலைங்கிற வட்டத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. அதை தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். சினிமா என்கிற வட்டத்தில் சிக்காதீங்க, சீரியலுங்கிற வட்டத்தில் சிக்காதீங்க, பார்க்காதீங்க, அங்கிட்டு பார்க்காதீங்க. பொதுப்படையாக பேசுறதில்ல, ஒருத்தர் பார்க்கக்கூடாது. சினிமாங்கிற வட்டத்தில் சிக்காதீங்க, கிரிக்கெட்டுங்கிற வட்டத்தில் சிக்காதீங்க. ஒருத்தன் சொல்கிறான் கிரிக்கெட்டை பார்த்துட்டு, டோனி மட்டும் சுதாரிச்சு அதை 6 அடிச்சிருந்தானா இந்தியா என்ன பண்ணியிருக்கோம், ஜெயிச்சிருக்கும். என்னப்பான்னு கேட்டேன். அவன் சுதாரிச்சு அப்படி அந்த இங்கிட்டு திருப்பின போல அங்கிட்டு திருப்பினா, நீ என்னடா செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். 3 வருஷம் நீ படிச்சுட்டு வேலைக்கு போகல, உங்கள் அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்கா, நீ என்னத்தரா ஜெயிச்சேன்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? இது 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இதை ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு. இவர் டோனி மட்டும் அப்படி இப்படின்னா 6 போய் தான் இந்தியா ஜெயிச்சிருக்குமா, நீ என்னைக்கு ஜெயிக்க போகிற? புரியலான்னு சொல்கிறது? இந்தியா ஜெயிக்குது தோக்குது அதை விட்றா, நீ என்னைக்கு ஜெயிக்க போகிற வாழ்க்கையில்? படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு வேலை அந்த படிப்புகள் வேறு வேலைக்கு போ, கிடைக்கிற வரைக்கும் போ. ஏன் தாய் தகவல் பாரமாக வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க? புரியுதா உங்களுக்கு? சீரியல் வட்டம், இந்த 2 குடும்பம் எப்போ இணையும்? உன் குடும்பமே இப்படி இருக்குது, என்னத்தை 2 குடும்பம் இணைய போகுது? ஐயோ, இந்த வட்டத்துக்குள்ளே சிக்கி மனுஷன் ஐயோ முழிச்சு இன்னைக்கு பாருங்க. அந்த அளவில் நான் வட்டத்தில் சிக்கலை. அன்னைக்கு பேசினேன், ஒரு நாளைக்கு நான் எத்தனை படம் பார்ப்பேன்னு சொன்னேன் சிஸ்டர்? 3 படம். ஒரு நாளைக்கு 3 படம், வருஷத்துக்கு எத்தனை படங்க? 1000 படம். 1000 படம் வருமா? 1000 படம் பார்த்தே கண் பார்வை கொஞ்சம் தூரத்து பார்வை எனக்கு இன்றைக்கும் தெரியாது. டிவி முன்னாடி உட்காந்து இப்படி பார்ப்பேன். 1000 படம் வருஷம் 3 படம் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். அப்படி இருந்த ஆண்டவர் என்னை தொட்டார். டிவியே வைக்காதடா வீட்டில், தூக்கி போடுறான்ட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தா நம்மளாம் இப்படி வாழ்ந்தோமே, இப்படிலாம் இருந்தோம், இப்படி படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு அருவருப்பாக இருக்குது. அவங்களுக்கு அதான் சொல்கிறேன், சினிமான்னுங்கிற வட்டத்தை விட்டு வந்துடுங்க. கிரிக்கெட்டுன்ற வட்டத்தில் தலைவர் படம் ரிலீஸ் ஆகி என்னாச்சு உனக்கு? அவன் படம் ரிலீஸ் ஆனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? அது ஒரு கொண்டாட்டம். விஜய் படம், அஜித், தலை படம், விஜய். என்னடா என்ன
உனக்கு என்ன கிடைக்க போகுது? தலைவர், ஓ வீடை பாரு, தாய் தகப்பனை பாரு, வீட்டை பாரு, அங்கே சோறாக்காமல் 2 நாள் காசு இல்லாமல் தவணை கட்டாமல் கிடக்காங்க. அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியாது. இந்த வட்டத்துக்குள்ளே மனுஷன் சிக்கி 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 மணி ஆயிடுச்சு பாருங்கள், மணி ஓடி போயிடுச்சு. நான் மூணை சொல்லலாம் பார்த்தேன், 3க்கு நேரம் இல்லை, இன்றைக்கி ஓடி போச்சு நாட்கள். ரெண்டாவது என்னது? வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக முடிச்சிருவோம். 5 மாடுகள் கொண்டேன். அது இல்லை ஸ்டார், 2 ராஜாக்கள் தான், 2:3. அங்கே பாருப்பா. இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பெத்தையில வாசிக்கணும், வாஸ்தே வாசிக்கிறீங்க. எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக. இப்ப கில்கால என்ன பண்ணிட்டியா? எலிசா தாண்டி இப்ப எங்க வரணும்? பெத்தேல். வட்டத்தை விட்டு தாண்டி எங்க வரணும்? பெத்தேல். பெத்தேல் என்பது என்னது? தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய வீடுனா என்னது? சபை. தேவனுடைய வீடுனா என்னது? சபை. இந்த தமிழ் இன்னும் புதிய ஏற்பாடு சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பெத்தேல், தேவனுடைய ஆலயம். அப்ப ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் எங்க தான் இருக்கணும்? பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, நீ 6 நாள் வேலை செய்து 7வது நாள்ல எங்க இருக்கணும்? ஆலயத்துல. இது கட்டளையா கொடுத்தாரா, போற போக்குல சொல்லிட்டு போனாரா? கட்டளையா கொடுத்தார். கட்டளை. வேதத்துல சில ஆலோசனைகள் பவுல் சொல்லும் போது, இது என்னுடைய ஆலோசனைகள், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்றேன் தான் சொல்லுவேன். ஆனா கட்டளைன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? கடைபிடிச்சே ஆகணும். உலகம் எங்க பெறப்பட்டு சுவிசேஷத்தாரிங்க பிதா குமாரன் ஞானஸ்நான கட்டளை என்று கட்டளை கொடுக்கிறேன், அது கட்டளை. இதுவும் என்ன பண்ணுது? 7வது நாள் எங்க தான் இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். இது கட்டளை. கட்டளை கண்டிப்பா நம்ம பண்ணணும். பாருங்க, நான் முடிச்சிடறேன், மணி ஆயிடுச்சு, 10:20 ஆயிடுச்சு. சரி, முடிச்சிருவோம், நம்ம மிச்சத்தை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னைக்கும் பாருங்க, எலிசா கடந்த 4 நிலைகளை குறித்து பேசலாம் பார்த்தாலும், இன்னைக்கு அவன் எரிகோவை பெத்தேல மட்டும்தான், கில்கால் பெத்தேல மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். மீதி 2 இருக்கு பாருங்க. அந்த 2 என்ன பார்த்தீங்கன்னா, யோர்தான் ஒன்று இருக்கு, அப்புறம் 4 சொல்லுங்க. 4 யாராவது சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 4 பேர் என்ன பேரு? கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். இந்த 4ஐயும் கடந்து எலிசா போனேன். 4ஐயும் கடந்து போன போது வேதம் சொல்லுகிறது, நீங்க போய் படிச்சு பாருங்க. இந்த 4ஐயும் கடந்து போது இந்த 50 பேரும் அங்கேயே நின்றுக்கிட்டாங்க, தூரத்தில் நின்றுக்கிட்டாங்க. ஆனால் எலிசா அந்த 4ஐயும் கடந்து போய், ஆண்டவரே அந்த வரத்தை தர மாட்டேங்கன்னு சொன்னோடனே என்னை விட்டு எடுத்துக்கொள்ள போடும்னு பாருங்க. எலியா அக்கினி ரதம் எலியாவை கொண்டு போகையில், ஆண்டவரே அப்பா எலியா அப்படின்றப்ப எலியா பார்க்குறான், எப்போ நீ ஏறு உழுது உன் மேலே நான் சால்வையை போட்டு அதை எடுத்தனோ அதே சால்வை உனக்கு போறேன்னு சொல்லி அந்த சால்வை அப்படியே பறந்து எலிசா மேலே வருது. அந்த சால்வை எடுத்து யோர்தானை ஒரு அடிக்கிறான். யோர்தான் எப்படி இருக்குதா? உலர்ந்த தரை வழியா 2 பழக்குதாங்க. எல்லாரும் கரங்களை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எந்த யோர்தான் வழியா போனானோ அதே வழியா சால்வை எடுத்து அடிச்சான் பாருங்க, 2 பழக்குது. 50 பேரும் தூரத்துல இருந்து என்ன பண்றீங்க சொல்லுங்க? வேடிக்கை தான் என்ன பாக்குறேன், வேடிக்கை பார்க்கிறேன், பார்க்கட்டும். நீங்கள் நானும் எலிசாவும் மூல போனோம். ஆமென். எந்த யோர்தான் வழியா எலியா கூட போனானோ பாருங்க, எலியா முறுக்கிக்கிட்டு அடிக்கிறப்ப யோர்தான் பொழக்குது. எலிசாக்கு அப்போ அந்த வரம் கிடையாது. ஆனால் திரும்பி வரும்போது எலியாவை மாதிரியே எலியாவின் தேவன் எங்கன்னு அடிக்கிறான், யோர்தான் பொழக்குதுங்க. சாதாரண எலியாவின் கனிக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன எலிசா இப்போ எப்படி வருகிறான்? முதல் ஆளாக பாருங்க. அந்த வசனத்தை மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன்.
ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா முக்கியமான வசனம். அந்த வசனம் எப்படி போனியா எப்படி வந்தியான்னு பாருங்க. 66 மட்டும் காட்டியாரு. இப்போ சொன்னதில் கொண்டு வாங்க. 466 தானே? ஆமாம் பாஸ்டர். இப்பொழுது எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போது எலியா தான் சால்வை எடுத்து முறுக்கு தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக இப்போ இருந்தால் இருவரும் உழந்த வழியாக நடந்து போனான். இது எலியா போகிற காரியம். இப்போ போனவனே இதுக்கு முடிஞ்சவனே இப்போ எலியா 14 பாருங்க. எலியாவின் மேலிருந்த கீழே இந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவன் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீர் அடித்தான். தண்ணீர் அடித்தவனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. எலிசா இக்கரைப்பட்டார். 15 ரொம்ப முக்கியமான வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் எத்தனை பேருங்க? புத்திரர் அவனை கண்டவுடனே எத்தனை பேரு? 50 பேர். 50 பேரு. 50 பேர்த்தோட 51 ஆள் அவங்க கூட திரியான். யாரு? எலியா. அவங்கள மாதிரியே திரியான். ஏன்னா அவனும் சீசன் தான், எலிசாவும் சீடர் தான். அவங்க அவங்களுக்கு என்னென்னாலும் இவங்க செய்யறானோ அதை எலிசா செய்யணும். இவங்களோட இருந்தவன் இப்போ போயிட்டு திரும்பி வர்றான். இதை பார்த்தவனே பாருங்க 15 சொல்லுது. எரிகோவில் பார்த்து கொண்டு தீர்க்கதரிசி புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் வணங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 50ஓட இருந்த எலிசா போய் திரும்பி வரும்போது வேறு மாதிரி வர்றாங்க. வந்தவனே அப்படி 50 பேரும் பார்க்குறாங்க. இவன் சாதாரண ஆள் இல்லடா, அவரோட ஆவி வந்துருச்சு. தரம் மட்டும் என்ன பண்றாங்க? அதான் நான் சொல்றேன். நீ மக்களோட மக்களா இருக்கலாம், உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குங்க. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆண்டவர் வல்லம் வச்சிருக்காரா. நீ எப்படி ஆகணும்? மற்றவர்கள் 4 பேர் பார்த்தோன்னு என்ன பண்ணணும்? மதிக்கணும். வணங்கணும் சொல்ல மதிக்கணும். உங்ககிட்ட ஓடி வரணும். ஒருட்ட போனா கொஞ்சம் நம்மளுக்கு எதாவது கிடைக்கும் சொல்லி ஓடி வரணும். அந்த நிலைக்கு வரணும் தாங்க சபை போதிக்குது. அல்லேலூயா. சபைன்றது ஏதோ இயேசு ஆராதிச்சுட்டு போங்க, அதுக்கு சபைக்கு வேலையே கிடையாது. சபைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள வருகிற ஒருத்தனையும் அவனுடைய பவர், அவனுக்கு என்ன மேன்மை வச்சிருக்காரு, அவன் உயர்த்தப்படணும். அதுதான் சபை போதிக்குது. இராணுவத்தில் 2 காரியம் செய்வாங்க. எதிரியை தாக்குறதுக்கு ஆயுதம் கொடுத்து விடுவாங்க, அடிபட்டு வரவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? எதிரியை போர் தொடுக்கிறதுக்கு ஆயுதம் கொடுத்து விடுவாங்க, அடிபட்டவனுக்கு என்ன கொடுப்பாங்க? இதுதான் சபை. இங்கே வந்தீங்கன்னா, உங்களுக்கு சோர்ந்து போய் வந்தீங்க, வேதனையோடு வந்தீங்கன்னா உற்சாகப்படுத்துவோம். அதே நேரத்தில் உற்சாகப்படுத்துறோடு இல்லை, அதுதான் மருந்து கொடுப்போம். அதே நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் உயரணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், 4 பேர் பார்த்து உங்களை மதிக்கணும். அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும்பா. அதாவது ஸ்தோத்திரம். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி இதே நம்ம சபையில் நான் ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். அதாவது நான் ப்ரமோஷன் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆனால் அவங்க ப்ரமோஷன் தரேன்னு சொல்லிட்டாங்க, பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த இதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருந்தேன். அது எனக்கு ஆண்டவர் அவர் வாய் மூலியமாகவே சொல்லிட்டாருன்னு. ஆனால் இதனால் என்னென்னா, எங்கள் வீட்டில் இன்னும் அவங்க சொல்லவே இல்லை, நீ இதை நம்பிட்டு ஜூன் மாதம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க போறியா, வேறு ஸ்கூல் பாப்பாவோட ஸ்கூல்லையே 45,000க்கு சம்பளத்துக்கு உயர்வோட உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் வீட்டில் ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே கொஞ்சம் வேலைப்பளு கம்மியாக இருக்கும், அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நான் தயங்கிட்டே இருந்தேன். ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் போய் திரும்ப திரும்ப கேட்டால் என்னுடைய தகுதியை தாழ்த்துற மாதிரி ஆகிடுமே, நான் இதை கேட்டு வராங்க அப்படின்ற அது மாதிரி நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, உங்களை உயர்த்துவேன்னு எனக்கு அவர் வாயாலேயே அவர் சொல்லணும், எங்களோட அகாடமிக் ஹெட் அவர் வாயாலேன்னு சொல்லி. எதர்ச்சியாக அன்றைக்கி கிட்டத்தட்ட பாருங்கள் 8 பீரியடில் 7 பீரியட் அன்றைக்கி போட்டிருக்காங்க. ஒரு மேடம் லீவு 7 பீரியட் போட்டிருக்காங்க. நான் அப்படியே சோர்ந்து போய் நடந்து போயிட்டுருக்கேன். காலையிலே 3 பீரியட் எடுத்துட்டேன். 4வது பீரியடுக்கு டீ குடிச்சிட்டு போகலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. லிஃப்ட் ஓப்பன் ஆகி அவர் அகாடமி கேட்டு வராரு. என்னை பார்த்ததும் என்ன நினச்சாருன்னே தெரியல. மேம், நீங்கள் கேட்டிங்கல்ல மேம், நான் 45,000 சேலரி கேட்டிங்கல்ல மேம், இந்த 11வது 12வது அந்த இதுவும் நான் பேசிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க,
நீங்கள் கேட்ட சேலரியை வந்து ஸ்கூலில் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கேயும் போயிடாதீங்க மேம், எதுவும் இது பண்ணிடாதீங்க மேம், இதை பற்றி யார்ட்டையும் டிஸ்கஸ் இப்போதைக்கு பண்ணிடாதீங்க, ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் அந்த ஸ்கூல் போயிடுவீங்க. அல்லேலூயா. உண்மையிலுமே நான் சொல்கிறேன், அன்றைக்கி நைட்டு முன்னாடி நாள் நைட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அடுத்த நாள் காலையில் அவரை பார்க்குறதே ஒரு அபூர்வமாக இருக்கும். மேம்க்கு தெரியும், வேளாங்கண்ணி மேம்க்கு அவரை பார்க்கவே முடியாது. இந்த ஒரு வருஷத்தில் அவர் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னா 2 தடவை 3 தடவைக்கு மேலே நான் பார்க்கல. தடவை நான் ப்ரமோஷன் வேணும்னு கேட்டது, அதுவும் இன்டர்வியூ ப்ராசஸில் பார்த்தேன். 2வது தடவை அவராக கூப்பிட்டு பேசினார். 3வது தடவை அவராக கூப்பிட்டு தான் சொன்னார். உண்மையிலுமே நான் போய் கேட்கல, அவராக வந்து சொன்னார். இது எதனால் அப்படின்னும் போது நம்ம ஆண்டவரோட கிருபையினால் இந்த வேதம் வாசிக்க ஆரம்பிக்க எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஒரே வருஷத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 2 படி 3 படி என்னை உயர்த்திட்டார். ஆண்டவர் வந்து உயர்த்திட்டார். இன்னொரு சாட்சி சொல்லணும், என்னோடய உடல்நிலை வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரியும், நம்ம பாஸ்டருக்கும் தெரியும், சிஸ்டருக்கும் தெரியும். ஸோ தேவையில்லாத உபாதைகள் உடம்புல இருந்தது, தேவையில்லாத வேறு ஆவிகள் இதாகி இருந்தது. நம்ம பாஸ்டர் போன வாரம் தான் இங்கே ப்ரே பண்ணார். ஸோ வீட்லேயும் வந்து ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அது எனக்கு வந்து இது ஒரு டைமிங் ப்ராப்ளம்னாலேயோ அவங்க அவைலபிளாக இல்லை, நான் அவைலபிளாக இல்லை, அது மாதிரி இருந்தது. ஸோ இரும்பினேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து இரும்புவேன். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அடைச்சிட்டு வந்து அப்படி ஒரு இரும்பல் வரும். 35 நாள் ஆகுது. இன்னையோட 35 நாள் கிட்டத்தட்ட 3 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கேன். முதல்ல ஃபஸ்ட் லெவல் ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன். 2வது எங்கள் வீட்டுக்காரர் போய் நீ கண்டிப்பாக வந்து நீ ஊசி போட்டு ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே ஒரு அடுத்த லெவல் ஆன்டிபயோட்டிக். நான் அப்போவும் சொல்கிறேன், இல்லை இது வந்து ஆண்டவரால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும், மருந்தால் கிடையாது. என் ஆண்டவருடைய ரத்தமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவரோட அபிஷேகத்தை மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு கிட்டத்தட்ட பாருங்கள் 12 மணிக்கு வரும் இரும்பல். இரும்பி டயர்டாகி தூங்கிடுவேன். அப்போ ப்ரே பண்ணுவேன். எந்திரிக்கும் போது இரும்பல் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன், உட்காந்து ப்ரே பண்ணுவேன். பக்கத்துலேயே பைபிள் வச்சுருப்பேன், ப்ரே பண்ணுவேன். இதே மாதிரி பண்ணி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு அது சுத்தமாக இல்லாமே போயிடுச்சு. எப்போயோ ஒரு வாட்டி தான் அந்த சளி தொந்தரவு இருக்குது. இது வந்து ஆண்டவரோட கிருபையால் தான், அந்த மருந்தால் இல்லை. இந்த மருந்தை விட்டு 10 நாளைக்கு மேலாகுது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென்.